இந்த கேம் விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு பொய் சொன்னீங்களான்னு சண்டை போடுறான். அதை கேட்ட யமனோ, ஏன் நீ இது வரைக்கும் பொய்யே சொன்னது இல்லையா, நீ சொன்ன பொய்யால வேற ஒருத்தனோட வாழ்க்கையே மாறி போயிருக்கு அப்படிங்கிறாரு. இவன் சின்ன வயசா இருந்தப்ப தீபாவளி அப்ப வெடி வெடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப இவன் வச்ச ராக்கெட் இவன் வீட்டுக்குள்ள போய் இவனோட வீடு எரிஞ்சிருக்கும். ஆனா இவனோ தன்னோட தங்கச்சி வச்ச விளக்குனாலதான் வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி தன்னோட தங்கச்சி மேல பழிய போட்டிருப்பான். அந்த வீடு எரிஞ்சு போனதுனால கொஞ்ச வருஷத்துல இவனோட அப்பா வருத்தத்துல இறந்து போயிருப்பாரு. இப்ப அயானோ தனக்கு வாய்ப்பு கிடைச்சா தன்னோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றான். இப்ப கடவுள் அந்த வாய்ப்பை இவனுக்கு கொடுக்கிறாரு. இவனோட அப்பா பார்த்த இவங்க அப்பா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். ஆனா இவனோட அப்பாவோ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, உன்னோட தங்கச்சி கிட்ட தான் சொல்லி இவனோட தங்கச்சி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போன இவன் தன்னோட தங்கச்சி கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். இப்ப இவன் மன்னிப்பு கேட்டதுனால அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வெள்ளப்பால தூக்கி வீசுறாங்க. இப்ப அது அந்த கூடை விட்டு நிரம்பி கீழே வந்து விழுகுது. இதுல ஜெயிச்சதுனால மறுபடியும் பூமிக்கு திரும்பி போற வாய்ப்பு இவனுக்கு கிடைக்குது. அப்ப யமன் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கு அப்புறம் இங்க வந்து விளையாட போறவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறியான்னு கேட்க இவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு யமன் இவன் கிட்ட வந்து உன்னோட கைய பாக்குறப்பதான் தெரியுது அந்த நடிகையோட நம்பரை இவன் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு. அதனால இவன் கேம்ல ஏமாத்திட்டதா சொல்லி இவனோட பால் எல்லாத்தையும் கருப்பா மாத்திடுறாரு. மாத்தினது மட்டும் இல்லாம இவன் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாரு. உனக்கு அப்புறம் இங்க வந்து விளையாட போறது உன்னோட ஒய்ஃபும் குழந்தையும் தான். உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்க புதுசா ஒரு கார் வாங்கி ஓட்டிட்டு வந்தாங்க. அந்த கார்ல தான் நீ இடிச்ச அப்படின்னு சொல்றாரு. இதை தெரிஞ்ச இவன் இந்த வாய்ப்பை தன்னோட ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் கொடுக்க சொல்றான். ஆனா அதை கேட்காத யமனோ இவனை மறுபடியும் பூமிக்கே திருப்பி அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.